தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அர்சனல் 9 புள்ளிகள் முன்னிலையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றது. பிரீமியர் லீக் பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்தீங்கன்னா அர்சனல் 49 பாயிண்ட்ஸ் டேபிள் முன்னிலையில் நிற்காங்க. அடுத்தது மான்செஸ்டர் சிட்டி 2ஆம் இடத்துல இருக்காங்க 49, அஸ்டன் வில்லா 3ஆம் இடத்துல 36, மான்செஸ்டர் யுனைடெட் 46. அது கடைசியாக அந்த மான்செஸ்டர் யுனைடெடும் டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பிரெயின் மெம்போ மான்செஸ்டர் யுனைடெட் ஃபார்வர்ட் பிளேயர் 2 கோல் அடிச்சிருந்தாரு. அடுத்து செல்சி எஃப்சியை பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி லிவர்பூல் அணி அடுத்த போட்டிக்கு மோத உள்ளன. அடுத்த போட்டி நடக்கிறீங்க மான்செஸ்டர் சிட்டிக்கும் அதிரடியான போட்டியாக இருக்கும் அது லிவர்பூலோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவர்பூல் மான்செஸ்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக்ல இப்போதைக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் குறைவாகவே காணப்படுது. அடுத்து மான்செஸ்டர் சிட்டி யூரோப் அணியில் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ அந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அர்சனல், மான்செஸ்டர் சிட்டி, அஸ்டன் வில்லா, மான்செஸ்டர் யுனைடெட், செல்சி எஃப்சி, லிவர்பூல் போன்ற அணிகள் அவங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப் கார்டியோலா இந்த சீசனோட கிளப் அவுட் போகிற ஐடியா இருக்கு. மான்செஸ்டர் சிட்டியோட லீவ் ஆகுறாரு. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் கம்பெனி புதிதாக மான்செஸ்டர் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கோச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்தது மான்செஸ்டர் சிட்டி டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் பார்த்தீங்கன்னா 2-2 ரோவில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் அதிரடியாக இருந்த ஒரு பிரீமியர் லீக்ல அர்சனலுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் நிறுத்தி போட்டி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.